எல்லாம் தலைவலியா சத்தியம் பண்றாங்களே. இந்த ஊரு ஆத்தாடி முடிச்சு வீட்டுக்கு போன உடனே செத்து கொடுப்பாங்க. நான் செத்துறேன்ப்பா. அந்த பதிவாறு நினைக்காதீங்க. எனக்கு என்னதான் கவலை இருக்கு. ஒரே சந்தேகமா? சந்தேகம் என்பது கொடிய நோய். அதை உடனே நிறுத்தி வைக்கணும். சொல்லுங்க நீ. அங்கே அப்படியே நின்றுவாடா. அண்ணி சொல்லுங்க நீ. நல்லா படிச்சிருக்கு. சந்தேகம் அந்த சந்தேகம் மணி கட்டுவாயா? அதனால நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சு மெத்தை. அந்த பஞ்சு மெத்தை யாரு படுத்து உறங்குறது? இதுல என்ன சந்தேகம்? பஞ்சு மெத்தை என்பது என்ன? கணவன் மனைவி ஓய்வெடுக்கும் மந்திரங்க அறை. ஆமாப்பா. ஆமா நீ அண்ணனை படுத்து உறங்குவது வழக்கம். சரியா சொல்லிட்டேன். இப்போ பண்ண காணக்க போயிருக்காரு. கொடிய மிருகங்களை வேட்டையாட சென்றிருக்காரு. பாவி அவனோட வாந்தி வேதி தூக்கி போவா. நாட்டில் நல்லவங்களா சாவு உனக்கு எப்படா தாலி அத்துறான். தாலி அத்துறேன் மறந்து வார்த்தை சொல்லாதீங்க. மூச்ச பாருங்க நல்லா உனக்கு நல்ல அரப்பு போட்ட பூதையாட்டம் குதிரியாடி அரப்பு போடுவாங்க. அரப்பு போட்டு ஆளும் சாப்பிடுவாங்க. பெரியாடு ஒரு கோயில் கொடுத்தாங்க. சாவ மாட்டாரு. மணி பார்த்தவா போயிட்டு அவரு காணங்க போய் வளர்த்துருவாங்க. ஆமா போகும்போது நம்ம இடமட்டில ஒரு ரோஜா செடி வச்சுட்டு போனாரு. அண்ணனுக்கு ரோஜா செடி தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா சார். பிப்ரவரி 16 ரோஸ் கொடுப்பாரு மொன்னிக்கு. அந்த ரோஜா செடிக்கு மொன்ன இருக்கும்போது அது திரும்ப தண்ணி ஊத்தி செடிக்கு தண்ணி விட்டுவது வழக்கம். செடி வந்து நல்லா செழிப்பா இருக்கும். வெளிநாட்டுல போச்சுக்கிட்டே கொண்டு வரணும். சொல்லுங்க என்னடா உனக்கு இது நமக்கு தெரியுமா? கழுதிக்கு தெரியுமா? கருப்பு இருந்தாலும் சொல்லுங்க நீ. ஆமா கேப்டன் போயிட்டாரு. அவர் தானே ஒரு ஒரு வேலைக்கார
அந்த ரோஜா செடிக்கு ஒன்னாரு தண்ணி ஊத்துவாரு. இப்ப பண்ண காரகம் போயிட்டாரு. அந்த ரோஜா செடிக்கு இப்ப யாரு பார்த்தது? அந்த ரோஸ் வாடி வதங்கி இருக்கு. ரோஜா செடி ஆமா. அண்ணனுக்கு பிறகு அந்த ரோஸ் செடிக்கு தண்ணி தண்ணி மறந்தா மறந்துடா. அதோ அண்ணன் ஊத்துற செடி நீ ஊத்துவா? ரோஜா செடி ஐயோ ஊத்துற எங்கப்பா? சேர்ந்து உங்களுடைய உட்கார ஏய் பையன் வேலைக்கு வந்துருவா நீங்க அண்ணனுக்கு ரோஜா செடிக்கு பையன் அதே மாதிரி அண்ணன் இருக்கும்போது ரெண்டு பேரும் படுத்து அந்த பஞ்சல உறங்குவோம். அண்ணி கூட யாருப்பா கட்டி பிடிச்சு படுத்து ஐயோ பாருங்க. நான் ஸ்ட்ரைட் பண்ண வரேன். பயப்படாத போடா. உனக்கு அன்பையில பார்த்து உங்களுக்கு என்ன பொறுத்த அவுட்டாங்க நான் சூடாடு கை தீண்டாதே மோகினி கை தீண்டாத மோகினி நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வயிற்று பிறந்தியா அல்ல தெருவில் ஒரு சுடி பிடிச்ச நெஞ்சு பிடிச்ச நாய் வயிற்று பிறந்தியா? வார்த்தை வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். யார் அவன்? இவன் வார்த்தைக்கு அம்மா 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 பாலா குடிச்சா குடிக்க நினைச்சாலும் வர அட்டப்ப கட்டு எத்தனை மந்திரிச்சு ஞாபகம் வச்சுட பையன். டேய் நீங்க சொல்றதெல்லாம் போய் மேல வைக்கிற கை ஓவரா பண்ணா கும்பிடு போமா போ கோழிங்க போ விடுவாங்க டேய் ஆமா 1050 ரூபாய் அத போட்டு பையா நான் நாளைக்கு வர மாட்டேன். போய் வந்த மாமாவா மாமா கதை போனோம். அது எப்படி அப்ப ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறாரு. துணி காட்சி எடுத்து கொடுத்து முகத்தை பார்க்கும்போது எல்லாம் ஒரிஜினல் உள்ளத தேங்க முடி எடுத்து கிடையாது. நான் வார கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுவியோ? உள்ளதான் பார்த்தேன் நான். என்ன பண்ண? வீடு கொடுத்தோம் காய் இந்த நாடு எப்படி நாடு? சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியமணி நாடு. இந்த சத்தியமணி நாடு வாக்கப்பட்ட நீ நல்ல விஷயத்தை அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டை விட்டு போகாதே ஒன்று சாமி மணி பாட்டு வாயா நாட்டை விட்டா துடுத்து கோவப்படாத ஜாமி என்ன தவிர நிறுத்தி கொடுத்தீங்களா?
அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் கல்லூரி அல்லவா? ஆமா. நான் உன்னை சோதித்து பார்த்தேன். ஆமாப்பா. டெஸ்ட் பண்ணிக்கலாம். சைனால இருந்து வந்தவங்க கொரோனாவை பரிசோதிச்சுட்டு போறோம். அதனால நாங்க வீட்லயே செக் பண்றோம். யூரின் டெஸ்ட், யூரினு, பிளட் டெஸ்ட், பிளட், மோஷன் டெஸ்ட் சொன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு டேய், தக்காளி பழம் போல தளத்தளம் உடம்புக்கு தெரிஞ்சு போச்சுடா. புதி தோன்றோம் நான். அதான் எங்கடா பாத்தேன்? நான் இன்னும் ஒண்ணு காலமா செய்யாது ஆத்துல. நான் என்ன கோவில் பக்கத்துல நைட்ல மெதுவா சாப்பிட்டா கண்டுபிடிச்சு வேண்டிய எவ்வளவு தக்காளி காய்ந்தானோ எவ்வளவு வந்து ஆட்டு பழத்தை முட்டிட்டு ரொம்ப வேவலமா எப்பா யாருக்கு சொல்லமான்னு ஒரு அது அவனுக்குதான் முடிஞ்சு போச்சு. இப்படி நல்ல மனித எங்க அண்ணிய வாடி போடியான்னு வசமா போடலடா மொண்டி குத்து விளக்குடா எத்தனை பேர் இட்டு போய் குத்தி நல்லா இதை பெற்றெடுத்த தாய் இருந்தால் கூட நான் நல்லவனாக வாழ வேண்டும் வானத்தில் இருக்கிற அண்ணி அங்க வாசப்பட்டு அண்ணி இந்த உலகத்து உயிர் இருந்தால் பெருமை தவிர இது அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கில் ஒன்றாக அண்ணாக வாத்தி வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. பிறந்து வந்தோம் ஒன்றுக்கில் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது வை என்று கூறுவார்களே. தம்பி இப்படியாப்பட்ட வார்த்தைக்கு செத்து போய்
என் தெய்வமே என் தெய்வமே நான் தாங்க மாட்டேன். ஐயோ, ஆயிரத்தை கொடுப்போம். கவனிக்காத. எப்படியா இருந்தாலும் நான் எடுத்து தருவேன். உட்காரு வா அவன் நடிக்கிறானா அதெல்லாம் ஏய், யாரை பத்தி எல்லாம் தான் நடிகர் படம் வாங்கி கொடுத்து யாரா நடிக்கிறேன் நடந்தது நம்முடைய அரண்மனைக்கு உங்க தம்பி வந்தான். வந்தா அரிசி உணவு சமைச்சு போட்டா வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா எப்படி நினைக்கிறான் பத்தியா? அதான் நம்பாதீங்களா? நம்பாதீங்களா? பணம் கட்டி இருந்தேன்னா, ஒரு அரை மணி நேரத்துல யார் யாரெல்லாம் போட்டோம் அவன் என்ன தெரியுமா கேட்டான்? என்ன கேட்டா நான் கணவனே கண் கண்ட தெய்வம் கல்லான கணவன் புல்லான புருஷன் சொல்லிட்டு காலம் பொல்லான உன் காலடியே. ஐயோ என் தெய்வமே இந்த ஊர்ல எத்தனையோ ஆம்பளைங்க இருந்தா கூட அவங்க திரும்பி நடந்து வந்தா நான் குனிஞ்சு தர நிமிடம் நடந்து போவேன். ஆமா இதை பார்த்து எழுத்து நம்ம கேட்டா ஆடவர் முகத்தை பார்க்கவே மாட்டேன் நான் ஏன் பாக்குறேன்? கணவனே கண் கண்ட தெய்வம் நான் நினைக்கிறேன். அம்மா, அம்மா, அம்மா. ஏய் வாய் இவ்வளவு குப்பு. நீ பார்ப்பதான் நான் சிவன் அல்லவா பார்வை நந்தி பகவான். டாபர் மாமா. கேட்டா நம்முடைய அரண்மனையில ஒரு ரோஜா செடி இருக்குது. ரோஜா செடி அந்த ரோஜா செடிக்கு அண்ணன் தான் அந்த திரும்ப தண்ணி ஊத்துவாரு. நீ அண்ணன் இப்ப கானகம் போயிட்டாரு அந்த ரோஜா செடி வாடி வதங்கி போயிருக்கு. வதக்கி போயிடுச்சு இப்ப தண்ணி யாரு ஊத்து என்ன பார்த்து கேட்டான். கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஆ. தண்ணி நான் ஊத்த போறேன். அதே மாதிரி பேசுகிறடா பாடுங்க. அதே மாதிரி அரண்மனையில தனியா படுத்து கிடப்பேன். அண்ணன் தான் உனக்கு படுத்துப்பாரு. இப்ப யாரும் உனக்கு படுக்க மாட்டாங்க. நான் வந்து கட்டி புடிச்சிட்டு சொல்லலாமா இல்லையா? உண்மையெல்லாம் பார்த்தோம். நீயாவது உண்மையை சொல்லட்டா? சிரிக்காதீங்க, நான் சொல்றேன். அப்படி என்றால் என் தம்பி தவறு செய்யவில்லையா பச்சிர மாதத்து தங்க பையா உண்மையை மட்டும் சொல்றது. சொல்ல விடுங்கடா, யாராயும் சொல்லுடா. அந்த தவறை செய்தது யார் கும்பகர்ணா யார் ராவணா. யார் அந்த தவறை செய்தது? ஐயா, நாட்டு மக்களை குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காக நான் காணுங்கள் சென்று நானும் அமைச்சரும் புறப்பட்டோம். புறப்பட்டீங்களா? ஆமா அண்ணி உள்ள படுத்திருந்தாங்க, பொறுத்திருந்தாங்க இவன் வெளியே படுத்திருந்தாங்க. மணி 1 மணி இருக்கும். ஒரு மணி அவங்க பெருக்கும் வெளியே வந்தாங்க. போனா ஏய் ஏன்டா அங்க போறேன்னு கண்ணு தம்பியா குளிர்ற மாதிரி இருக்குதுன்னா பெச்சுட்டு தரேன் வெளியே போட்டு போடுறாங்க. அதையும் பெச்சுட்டு எனக்கு வரப்படாதுன்னா உள்ள போனா உள்ள அப்படியே சத்தியமா கும்பிடுறது உள்ள. அம்மா சட்டி அவுத்தான். என்னால 2 மணிக்கா சட்டி அவுக்குற வேலை கம்முன்னு. அம்மா என்ன வெளியே தள்ளிட்டு பாத்தியா இறங்கிட்டான் வேலையில. ஏய், இந்த ஊரை ஆத்தாக்கிட்டு போற நாரு உன்னால ஏறுறது காதல் கையில சூத்தால நான் எல்லாரும் ஒரே வேலை தான் போறோம். ஐயா, அவங்க சட்டியை வந்து கூப்பிடுவான்னு பார்த்துட்டேன். அமைச்சரே, இந்த மருமகன் தவறு செய்து விட்டார். என் தெய்வத்தை அடைய நினைத்து விட்டார். ஐயோ, என் தெய்வம் ஓடா போயிட்டாரு. இனிமேல் இவனுக்கு தம்பியே கிடையாது. தக்க தண்டனை கொடுமையா. வாடா, மணி பார்த்து வாயா. வெளிநாட்டுல வெங்காயம் எடுத்துட்டு வந்தாங்க. ஏய் ஆமா ஏய், யார் தெரியுமா? சரிமா எனக்கு தங்கை கிடையாது. இவள் தான் என் அந்தரங்க காதலி. புரியுதா? எங்க அண்ணன் திருமணம் செய்ததெல்லாம் நடிப்பா. இவன்